ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு ஒரு பெண் பாலியல் கூட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலே 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்லூரியில் இருக்கக்கூடிய உணவு விடுதியிலே செல்வம் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இவர் திமுக நிர்வாகி என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு மாஸ்டராக இங்கு பணிபுரியக்கூடிய குணசேகரன் என்பவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் என்றும், செல்வம் முதலில் பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டதாகவும், அதன் பிறகு சேர்ந்து குணசேகரனோடு ஈடுபட்டதாகவும், அதன் பிறகு இன்னும் சில நண்பர்களுக்கு அந்த பெண்ணை விருந்தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கோவையில் விமான நிலையம் அருகே தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 திமுக பிரமுகர்கள். விருதாச்சலத்தில் 5 வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு அளித்து காதலிப்பதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன், இங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன்.